1762ஆம் ஆண்டில் ஒரு நாள் சிவகங்கை அரண்மனையின் ஆலோசனை கூடம். கவர்னர் லாட்டி காட் என்பவன் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் ஆணவம் அளவுக்கு அதிகமாகவே அப்பியிருந்தது. அவனுக்கு அருகில் அவனுடன் வந்த மொழிபெயர்ப்பாளன் கை கட்டி பணிவுடன் நின்று கொண்டிருந்தான். இருவர் பார்வையும் எதிரே இருந்த வாசலின் மீதே. சிறிது நேரத்தில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர், அவரை தொடர்ந்து சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலும் ஆலோசனை கூடத்தினுள் வந்தனர். இவர்களை பின்தொடர்ந்து வந்த வேலுநாச்சியார் ஆலோசனை கூடத்தை நெருங்கியதும் அருகில் உள்ள அறையின் ஜன்னல் அருகே அமர்ந்து கொண்டார். வந்த மன்னர் வணக்கம் கூறி மறுவணக்கம் பெற்று தமக்குரிய சிம்மாசனத்தில் அமர்ந்தார். மன்னருக்கு பின்னால் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல். இவன் எதற்காக இப்போது வந்திருக்கிறான் என்ற கேள்வி முத்துவடுகநாதரின் முகத்தில். எப்படி ஆரம்பிப்பது என்ற குழப்பத்தில் கவர்னர் லாட்டி காட். சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் விழிகள் மொழிபெயர்ப்பாளன் மீது. அந்த விழிகளின் வெப்பத்தை தாங்க இயலாமல் அவன் தரை பார்த்து நின்றான். இத்தனை காட்சிகளையும் மறைந்திருந்த வேலுநாச்சியாரின் விழிகள் கவனித்துக் கொண்டிருந்தன. தயக்கத்திலிருந்து விடுபட்ட கவர்னர் லாட்டி காட், மிஸ்டர் முத்துவடுகநாதர், நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேண்டிய வரியை வெகு காலமாக கட்டவில்லை. கட்டாததற்கான முகாந்தரத்தையும் சொல்லவில்லை. அதுவும் இல்லாது வரி கேட்டு வந்த எமது தூதுவரையும் அவமானப்படுத்தி அனுப்பியுள்ளீர். இதற்கென்ன விளக்கம் தரப்போகிறீர் என்று ஆங்கிலத்தில் மிடுக்குடன் கேட்டுவிட்டு முத்துவடுகநாதரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் கவர்னர் லாட்டி காட். ஆங்கிலம் அறியாத முத்துவடுகநாதர் இவன் என்ன சொல்கிறான் என்பது புரியாமல் விழித்தார். இந்த நேரத்தில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை ஊரில் இல்லையே என்று தவித்தார். மன்னருக்கோ ஆங்கிலம் தெரியாது. கவர்னர் லாட்டி காட்டுக்கு தமிழ் புரியாது. ஆங்கிலம் தெரிந்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையோ ஊரில் இல்லை. மொழியாக்கம் செய்வதற்காகவே கவர்னருடன் வந்திருக்கும் துவாஷும் வந்த வேலையை செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன செய்வது? இதுவே மன்னர் முத்துவடுகநாதர் மனதில். மன்னரின் குழப்பத்தை கண்டு, ஆங்கிலம் தெரியாத அவரின் இயலாமையை கண்டு கவர்னரின் கண்களில் எக்கால சிரிப்பு. என்ன கேட்கிறான் என்பதை சொல்லி தொலை என்பது போல் துவாஷை பார்த்தார் முத்துவடுகநாதர். இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த வேலு நாச்சியாரால் இதற்கு மேலும் அமைதி காக்க இயலவில்லை.